நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நிர்வாகம் பண்றோம் இல்லையா, நம்ம தலைவராக இருந்து புதிய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. யாரும் தனிப்பட்ட முறையில் பொருளாதாரத்தை கையாள முடியாது. பொருளாளர்னு இருப்பாங்க, கமிட்டி இருக்கும், ஆடிட்டிங் கமிட்டி இருக்கும். அவங்க வழியா தான் இருக்கும். தவிர பணத்தை நான் தலைவராக இருந்தா நானே வாங்குறதெல்லாம் கிடையாது. அது அவங்க தான் ரசீது போட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். பணம் அபிஷியலாக கமிட்டிக்கு போய்விடும். எந்த விதமான பணத்தை எடுக்குவதற்கு என்ன இல்ல, ஒரு வழியும் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருந்து கொண்டு எல்லாரையும் ஏத்துக்கிட்டு நிக்கிறோமா இல்லையா? எல்லாரையும் எந்த ஒரு ஆளையாவது எடுத்துக்கொள்ளுங்க, யாரையாவது சார்ந்து யாரையாவது ஏத்துக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அனைவரும் எதிர்ப்பாங்களா? நம்மளை தவிர இப்ப பேசுவோம். இப்ப மன்மோகன் சிங் என்ன பேசணும் அவசியம்? துரோக பட்டியல் போட்டுமா? எங்களுக்கு மட்டும் தான் பேச முடியும், வேற யாருக்குமே பணம் வாங்கணும் பேச முடியாது. மன்மோகன் சிங் பேச அதே நேரத்தில் ஜெயலலிதா பேசுவோம், ஜெயலலிதா பேசுற அதே நேரத்தில் கருணாநிதி பேசுவோம். எங்களுக்கு இது செஞ்ச நன்மையெல்லாம் பட்டியலும் போடுவோம், செஞ்ச தீமையெல்லாம் சுட்டிக்காட்டி கண்டிப்போம். வகையை வைக்க மாட்டோம் யாரை பத்தியும். இப்படிப்பட்ட கிறுக்கனு எவனா பணம் தருவானா? நம்மள மாதிரி ஆளுகளுக்கு, நம்ம அடிமைகளுக்கு பணம் தருவான், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பணம் தருவான். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பணம் தந்தா வேஸ்ட். அது அவனுக்கு காரியம் சாதிக்க இயலாது, ஒரு நன்மையும் கிடையாது. அவனுக்கு நன்மை இல்லாட்டி ஏன் செய்ய போறான்? சும்மா என்ன தேவை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றாங்களே தவிர அது கிடையாது. முதல் விளங்கிக்கணும், பணம் மேட்டுங்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. சரி, அப்ப பணம் சேர்த்திருக்கிறீங்களா? நான் சேர்த்திருக்கேன்னு இருக்கிறீங்க, வழங்குதா? நான் 1980 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் சென்னையில வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், வழங்குதா? சென்னையில என்னையில எனக்கு சொந்த வீடு கிடையாது. அதே மாதிரி எனக்கு எந்த வாகனமும் கிடையாது, வழங்குதா? காரும் கிடையாது, பங்களாவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பெரிய கார் சின்ன காருங்கிறாங்கல்ல, பழைய டப்பா கார் கூட கிடையாது. எனக்குன்னு ஒரு கார் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்குன்னு ஒரு கார் இருக்கிறது. தௌஹீத் ஜமாத்து வேலைக்கு மட்டும் அதை எடுத்துக்கொள்வோம், சொந்த வேலைக்கு எடுக்க மாட்டோம். தௌஹீத் ஜமாத்துடைய வேலைக்கு எடுத்துக்கிறோம். அது எல்லா நிர்வாகி அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு நிர்வாகிகள் எடுத்துக்கணும்னா டீசல் போட்டு, ஒரு ஆஸ்பத்திரி விஷயம், ஒரு ஆபரேஷன் விஷயமா இருந்தா நிர்வாகிகள் எடுத்துக்கொள்ளலாம்னு வச்சிருந்தாங்க. அப்ப எடுத்துருக்கோம். எதுக்கு இருப்போம்? நம்ம டீசல் போட்டு நம்ம அதுக்குரிய செலவழிச்சு என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம்னு ஒரு அனுமதி எல்லாத்துக்கும் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரங்கள் அப்படி எடுத்திருப்போம். அதை தவிர எனக்குன்னு எந்த காரும் கிடையாது. அதே மாதிரி வேற எங்கேயாவது சொத்து பத்து வாங்கி போட்டிருக்கோமான்னு கேட்டா, பூர்வீகமா எங்க பாப்பாட்டில இருந்து கிடைச்ச வீட்டை தவிர எனக்கு ஒரு வீடு கிடையாது. பூர்வீகமா எங்க தகப்பனாட்டிலிருந்து கிடைச்ச வீட்டை நானும் என் தம்பியும் பிரிச்சுக்கிட்டோம். அந்த ஒரு வீட்டை தவிர வேற என்ன செய்யல, இந்த ஜமாத்துல இருந்து எந்த ஒரு சொத்தும் கிடையாது. அது போக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கோ என் மனைவிக்கோ பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. பேங்க்ல அக்கௌண்ட் இல்ல, ஒரு நீங்க டிடிஏ செக்கோ தந்தீங்கன்னா எனக்கு மாத்த கூட முடியாது. என் பேர்ல அக்கௌண்டே கிடையாது. பேர்ல அக்கௌண்ட், பேங்க்ல அக்கௌண்ட் இல்லாத ஒரு ஆள் நானா தான் இருப்பேன், வணங்குதா? அந்த மாதிரி இருக்கிறது. ஒருத்தர் கூட நினைஞ்சாரு, இந்த மாதிரி அவதூறா சொல்லியிருந்தாரு, பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தாரு. நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணு வேணாம், எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடு, என் பேர்ல என்னென்ன இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க, அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுறா, அப்போ பணக்காரனா போய் இறந்து சொல்லிட்டேன், வணங்குதா? அதை வச்சு 1000 ரூபாய் இல்லையா? இப்படி சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்? இந்த அருக்கு வீடுன்னு படத்தை போட்டு காட்டுங்க, இந்த அருக்கு நீச்சல் குளம், இந்த அருக்கு காரு, அப்படி கார்லாம் மறைக்கிற வச்சு பாக்கெட் வச்சு மறைக்கிற விஷயமா? கார் இருந்தா கார் நம்பரை படத்தை எடுத்து போட்டு காட்டு, இந்த நம்பரு, இந்த அருக்கு நம்பரு, இந்த கார் வச்சுக்கிறாருன்னு சொல்லி வச்ச தப்பு ஒண்ணு கிடையாது. தப்பு ஒண்ணு கிடையாது. சம்பாரிச்சு முறைகேட சம்பாதிக்கிறது தப்பு. எனக்கு இந்த முழு நேரம் இதுல ஈடுபடுறதுனால சம்பாதிக்க முடியல. சம்பாரிச்ச தப்பு இல்ல. இறங்கி மேல இதுல மெனக்கட்டுறதுக்கு பதிலா நான் தொழில் வேற வியாபாரத்திலாம் மெனக்கட்டுறேன்னு சொன்னா இன்ஷால்லா சம்பாதிக்க இயலும். எனக்கு வியாபாரத்தில் நோக்கங்கள்லாம் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வியாபாரியா தானே இருந்தேன். அதனால வியாபாரியாகவே இருந்து பழகுனதுனால எனக்கு இது சின்ன விஷயம் தான். அல்லாஹ் செஞ்சா பறக்க செஞ்சிருவான். ஆனாலும் இதெல்லாம் செய்ய இயலாதுங்கிறதுனால என்ன பண்றோம்? தொழில்துறை பண்ண முடியாம நம்மளால என்ற அளவுக்கு ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கமே தவிர குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு என்ன இருக்குது? புக் ஸ்டால் வச்சிருக்கிறோம், புஸ்தகம் விக்கி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அதுல இருந்து முதலீடு பண்றோம் இல்லையா? அதுதான் நமக்குண்டு உள்ள வருமானம், எனக்குண்டு உள்ள ஒரு வருமானம். வேற ஒண்ணு மார்க்கெட்டை வச்சு அதை வச்சு பொழப்பு நடத்துறது. மக்கள்கிட்ட அது பணக்காரங்க இருப்பாங்க, யார்கிட்ட 10 காசு வாங்கணும்னு சொல்லுங்க. நான் இதுவரைக்கும் எந்த செல்வந்தர் வீட்லயாவது போய் ஒரு 50 ரூபா வாங்கணும்னு சொல்ல முடியுமா? யார்ட்டையாவது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்லவும் கடனும் வாங்க மாட்டேன். நான் யாரும் கடனும் கிடையாது. எனக்கு கடன் வாங்கவே எனக்கு பிடிக்காது. ஒரு ஆளுக்கு 10 காசு கடன் என்னை யாரும் கேட்கவே முடியாது. என்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட நான் வாங்கினா என்ன செய்வேன்? எங்க குடும்பத்தார்ட்ட வாங்கிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளதான் கடன் வாங்குவோமே தவிர எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் குடும்பத்துக்கு வெளியில உள்ள அந்நிய மக்கள்கிட்ட ஒரு 10 பைசா கடன் வாங்கினது கிடையாது, பிச்சையும் வாங்கினது கிடையாது, அன்பளிப்பு வாங்கினது கிடையாது. அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு நாங்க போறோமே, அப்ப கூட கண்டிஷன் போட்டு தான் போனோம். வெளிநாட்டுக்கு நாங்க வந்தா எங்களுக்கு எதுவும் தரக்கூடாது,
ஏன் நாங்க வந்தோன்னு வசூல் பண்ணுவீங்க போய்கிட்டு பிஜே வந்திருக்காரு அப்படின்னு அப்புறம் சட்டை வெட்டின்னு அள்ளி கொண்டா போடுவீங்க வந்து அள்ளிட்டு போயிட்டாம்பீங்க. அதனால என்ன பண்ணோம், வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நிபந்தனை போட்டு வெளிநாட்டுக்கு போறது எனக்கு கஷ்டம், என்ன வீட்டுல எல்லாம் தொந்தரவு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, அதுக்காக ரூபா தோது பண்ணிட்டு போனேன். வெளிநாட்டுக்கு போகும்போது சும்மா வர முடியாது, அங்கேயும் வாங்க முடியாது, அதுக்காக வேண்டி பணம் ரெடி பண்ணிட்டு போய் தான் நம்ம சில பொருட்களை வாங்கிட்டு வந்தோமே தவிர வெளிநாட்டுக்கு போன இடத்துலயாவது ஒரு சட்டையை தந்தான், ஒரு பேனாவை தந்தான், ஒரு அதை தந்தான், இதை தந்தான், ரூபாயை தந்தான் உங்களுக்கு காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அவ்வளவு வேணாம். அந்த உங்களுக்கு ஆத்மாராம் டிவில எல்லாம் லைவ்ல எல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்பாரு, உங்களுக்கு தெரியும் ஆத்மாராம்னு சொல்லி. அவர் பெரிய அமெரிக்காவுல பெரிய வேலையில் இருக்கிறாரு. அதாவது அந்த பென்டகன்ல வேலை செய்கிறாரு, நாசாவுல வேலை செய்யக்கூடிய ஆளு, பெரிய பல கோடீஸ்வரன் வந்தால். அந்த ஆள் ஒரு நாள் வந்து நம்மளை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வுல அவர் படம்லாம் விளம்பரம் போட்டிருந்தோம், கும்பகோணம் மாநாட்டுக்கெல்லாம் வந்திருந்தார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம ரூபா மதிப்புக்கு புரிஞ்சுக்கிறதா சொல்றேன், இந்திய ரூபாயோட அன்னைக்கு டாலர்ல வந்து இந்திய ரூபா மதிப்புக்கு வந்து 25 லட்சம் ரூபா போட்டு செக் போட்டு என்ன செய்யறாரு, குருதட்சணையா வச்சுக்கிறேன்னு எனக்கு தர்றாரு. விளங்குதா? பாக்குற எல்லாருமே இருந்தாங்க குருதட்சணையாண்டு. குர்ஆனை கொடுத்ததுக்காக வேண்டி நீங்க உங்கள்கிட்ட நிறைய மார்க்கத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள்கிட்ட குருதட்சணைன்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு 25 லட்சம் ரூபாய் தூக்கி தந்தாரு. தூக்கி மூஞ்சில் வச்சுட்டு அதெல்லாம் அந்த விளையாட்டு நான் வச்சுக்கிறேன் வேணாம், நீ வர்ற, நீ என்னைய மதிக்க நான் உன்னைய மதிக்கணும், உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டு பள்ள காட்டுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பள்ள காட்ட வந்துருமில்ல பொன்மேலு, நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்து அவனை கண்டவன ஹீங்கன்னு அப்படி வருமா இல்லையா? அப்படிதான் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இலங்கையில ஒரு பெரிய செல்வந்தர், உங்களுக்கு தெரியும், அவர் நியாசராஜாருங்கிற நெஞ்சாரு, உங்களுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருத்தர் தர்றாரு, உங்களுக்கு தான் தர்றேன்னு சொல்றாரு அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்ப ஆமி பக்கர் எல்லாம் எங்க வீட்டுல வச்சு கொண்டாந்து கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையில்லை, யாருன்னு தெரியாது, நான் அவர்கிட்ட வாங்க விரும்பல, வேணும்னா மதரசா கடைநூல் மதரசாவுக்கு தேவை இருக்கு, அது கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவர் விரும்பினது கொடுத்துக்கிட்டு உடனே அதை வாங்கி கடைநூல் சேவலா கையில கொடுத்து விட்டேன். வழங்குதா? எனக்கு தான் தர்றேன்னு கொடுத்தாங்க, நீங்க எனக்கு தரணும், நான் ஏன் ஒன்ட்ட வாங்கினேன்? பணத்துக்கு ஆசைப்பட்டா நான் இந்த புதுல வரமாட்டேன். பணத்துக்கு மட்டும் நினைச்சா இவங்க நினைக்கிறாங்கல்ல, அதோட கூட எனக்கு சம்பாதிக்கலும். வழங்குதா? மார்க்கத்துல கூடாதுன்னு செய்யாம இருக்கனே தவிர மார்க்கம் இல்லேன்னு இறங்குனா வழங்குதா பல கோடி கோடியா அள்ளி கட்டிட முடியும். அந்த அளவுக்கு வழிகள்லாம் தெரியும். அது வேணாங்கிறதுனால ஒதுக்கி இருக்கமே தவிர சும்மா கையேந்தினால கோடி கோடியா சம்பாதிக்க. 2 வருஷம் ஆலிம்சாவா இருக்கிறான், மலேசியா போயிட்டு வந்து வீட கட்டி போடுறான். மலேசியாவுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து மலேசியாவுக்கு போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் ஒரு ஆள் தானே, மலேசியாவுக்கு போய் ஜெயில முடிச்சு வச்சு வெளியே வந்தால் நானத்தான் இருக்கிறேன். அவ என்னத்தை நாங்க சம்பாரிச்சுங்கிறிய? அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோம்னா வேற மாதிரி இப்படி இருக்கு, தௌஹீதுல இருக்க மாட்டோம்ங்க. பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்ட தௌஹீத் ஜமாத்துல இருக்க முடியாது. இதுல இருந்தால் எல்லாத்தையும் தியாகம் பண்ணத்தான் செய்யணும். அதனால பணம் காசு சம்பாதிக்க தப்புலாம் கிடையாது, ஆசையெல்லாம் இருக்குது. ஆனா அந்த வழி இதை விட்டா தான் செய்ய முடியுங்கிற அளவுல இருக்கு. இப்ப ஒரு பணியை சுமந்துகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கினா இன்ஷா அல்லாஹ் சம்பாதிக்க இயலும். ஒதுங்க முடியல, பொறுப்பை எல்லாம் விட்டுட்டா கூட என்ன விட மாட்டேங்கிறாங்க. வழங்குதா? தலைமை பதவி வேணாம் எல்லாம் வேணாம்னு விட்டுட்டு வந்தா கூட அது இதுன்னு போட்டு என்ன செய்யறாங்க, என்னுடைய நேரங்கள் அதுல போயிட்டு இருக்கே தவிர சம்பாதிக்க வழி இல்லையே தவிர வழி இருந்தா சம்பாதிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? துஆ செய்யுங்க, நல்லா சம்பாதிக்கிறேன்னு செய்யுங்க, துஆ செய்யுங்க. இது அவ்வளவு பொய். யாராவது விரும்புனாங்கன்னா சந்தேகப்படுற யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தனுடைய செல்வத்தை எங்க போய் கேட்கணும்? எங்க ஊர்ல போய் கேட்கணும். எங்க ஊருக்கு நீங்க கள்ளத்தனமா போய் கூட பாரு, எங்க ஊர்ல என்ன வச்சிருக்கணும்னு பாரு. நாங்க இயற்கையாக உழைப்பாளிகள், நாங்க பெருசு வச்சு மிஷின் ஓட்டுவோம், கட்டிங் பண்ணுவோம், பெயிண்டிங் பண்ணுவோம், எனக்கு எல்லா வேலையுமே தெரியும். வழங்குதா? அந்த மாதிரி தான் உழைத்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர இந்த மார்க்கத்தை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியதோ அல்லது இந்த செல்வாக்குகளை வைத்து ஏமாத்தி பணம் திரட்டுவதோ நம்முடைய குணத்திலே கிடையாது. தௌஹீத் ஜமாஅத்துடைய எந்த அறிஞருக்கும் அது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய சகோதரர் யாரை பார்த்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டமான நிலையில என்ன செய்யறாங்க, இதுல இல்லாட்டி அவங்க நல்ல வசதியா இருப்பாங்க. தௌஹீத் ஜமாஅத்தில் இல்லாமல் இருந்தால் அவங்க நல்ல நிலையில் இருப்பார்கள். அப்படித்தான் நீங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு பொய், அவதூறு. சரியா? இது யாரா கேட்டா இதே சொல்லி போடுங்க, 50 லட்சம் ரூபாய். உங்களுக்கு அந்த சவால் இருக்கு. யாரா சொன்னாங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாப்பா, அவர்கிட்ட என்கிட்ட அவ்வளவுதான் இருக்காது, எனக்கு லாபமா போட்டுமே. 50 லட்சம் ரூபாய்க்கு எந்த இதுவும் கிடையாது. 3 பப்ளிகேஷன், வீடு, சொந்த குடியிருக்கிற வீடு வரைக்கும் சொல்றேன். நான் சொத்துனா எல்லாம் வருது, குடியிருக்கிற வீடு, என்னுடைய கடை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. இதையே சவால் ஆக்கிட்டா போதும், வேற என்னது? இதுதான் சவால். இதையும் சொல்லுங்க, நிபந்தனை இல்லாம அப்படி கொடுத்துருவோம், எழுதியே கொடுத்துறேன். என் பேர்ல உள்ள என் பெயர், என் மனைவி பேரு, பிள்ளைகளையும் சேர்த்துக்கிறேன். நான், என் மனைவி, என் மக்கள் அத்தனை பேர்ல உள்ள சொத்துக்களையும் யார் வேண்டாலும் 50 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம். வீடு, குடியிருக்கிற வீடு வரைக்கும் போதுமா? இப்படி எவருக்கும் சொல்ல இயலாது. நான் தான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், யாரும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க.